ஓம் சாந்தி. இன்றைய முரளி 9/2/2025. அவ்வக்த் பாப்தாதா ரிவைஸ் 18/1/4 மதுபன். உலக அத்தாரிட்டியின் நேரடி குழந்தை என்ற நினைவை வெளிப்படையாக வைத்து அனைத்து சக்திகளையும் கட்டளைப்படி நடத்துங்கள். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள எல்லோரும் அன்பின் அலைகளில் மூழ்கியிருக்கிறீர்கள். அனைவருடைய உள்ளத்திலும் விசேஷமாக பிரம்மபாபாவின் நினைவு வெளிப்படையாக உள்ளது. அமிர்த வேளையில் இருந்து சாகார பாலனை பெற்ற ரத்தினங்களோடு அலௌகிக பாலனை பெற்ற ரத்தினங்கள் இருவருடைய உள்ளத்தின் நினைவு மாலைகள் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்தன. அனைவருடைய உள்ளத்திலும் பாப்தாதாவினுடைய நினைவின் தோற்றம் தெரிந்து கொண்டு இருக்கிறது. மேலும் தந்தையின் உள்ளத்தில் அனைத்து குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவு கலந்து இருக்கிறது. அனைவருடைய உள்ளத்திலும் மேரா பாபா என்ற ஒரே ஒரு அன்பு நிறைந்த பாடல் ஒலித்து கொண்டு இருக்கிறது. தந்தையின் உள்ளத்தில் எனது இனிமையிலும் இனிய குழந்தைகளே என்ற பாடல் ஒலித்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்டோமேட்டிக் பாடல், எல்லையற்ற பாடல் எவ்வளவு பிரியமாக இருக்கிறது. பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவிற்கு ரிட்டனாக அன்பு நிறைந்த உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை கோடி மடங்கு கொடுக்கிறார். இப்போது கூட உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் குழந்தைகள் அன்பு கடலில் மூழ்கியிருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த நினைவு நாள் விசேஷமாக எல்லா குழந்தைகளையும் சக்திசாலியாக மாற்றும் நாளாக இருக்கிறது. இன்றைய நாள் பிரம்ம பாபா மூலமாக குழந்தைகளுக்கு கிரீடத்தை அணிவிக்கும் நாள். பிரம்மா பாபா நிமித்த குழந்தைகளுக்கு உலக சேவை செய்யும் பொறுப்பின் கிரீடத்தை அணிய வைத்தார். தன்னை மறைத்து கொண்டு குழந்தைகளை சாக்கார சொரூபத்தில் நிமித்தமாக்க நினைவு திலகத்தை கொடுத்தார். அவ்வக்த் பரிஸ்தாவிற்கு சமமான சொரூபத்தை, பிரகாசமான கிரீடத்தை தானே அணிய வைத்தார். சுயம் செய்ய வைப்பவராகிய குழந்தைகளை செய்ய வைத்தார். எனவே இந்த நாளை நினைவு நாள் மூலமாக சக்திசாலி ஆகும் நாள் என்று சொல்லப்படுகிறது. வெறும் நினைவு கிடையாது, நினைவோடு கூடவே அனைத்து சக்திகளும் குழந்தைகளுக்கு வரதானமாக கிடைக்கிறது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் அனைத்து நினைவுகளின் சொரூபமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். மாஸ்டர் சர்வ சக்திவான் சொரூபத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறார். சக்திவான் அல்ல, சர்வ சக்திவான். இந்த அனைத்து சக்திகளும் தந்தை மூலமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் வரதானமாக கிடைத்திருக்கிறது. தெய்வீக பிறவி எடுத்தவுடன் பாப்தாதா சர்வ சக்திவான் பவ என்ற வரதானம் கொடுத்தார். இது ஒவ்வொரு பிறந்த நாளின் வரதானமாக இருக்கிறது. இந்த சக்திகளை கிடைத்திருக்கும் வரதான ரூபத்தில் காரியத்தில் பயன்படுத்துங்கள். சக்திகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைத்திருக்கின்றன. ஆனால் காரியங்களில் பயன்படுத்துவதில் நம்பர்வார் ஆகிறீர்கள். ஒவ்வொரு சக்தியின் வரதானத்தை நேரப்படி கட்டளையிட முடியும். ஒருவேளை வரமளிக்கும் வல்லனின் வரதான நினைவு சொரூபமாகி நேரப்படி எந்த ஒரு சக்திக்கும் கட்டளை கொடுத்தால் ஒவ்வொரு சக்தியும் ஆஜராக வேண்டும். கிடைத்திருக்கும் வரதானத்தை எஜமானரின் நினைவு சொரூபத்தில் இருந்து நீங்கள் கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த சக்தி குறித்த நேரத்தில் வராமல் இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஆனால் எஜமானர் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற நினைவின் சீட்டில் செட்டாகி இருக்க வேண்டும். சீட்டில் செட்டாக போது யாரும் கட்டளையை ஏற்க மாட்டார்கள். பாபா, நாங்கள் உங்களை நினைவு செய்யும் பொழுது நீங்கள் ஆஜராகிறீர்கள், பிரபு வருகிறீர்கள் என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். எப்போது பிரபுவே ஆஜராவாரோ அப்போது சக்தி ஏன் ஆஜராகாது? விதிப்படி எஜமானரின் அத்தாரிட்டியோடு கட்டளை கொடுங்கள். இந்த அனைத்து சக்திகளும் சங்கம யுகத்தின் விசேஷ பரமாத்மா ப்ராப்பர்ட்டி யாருக்காக இருக்கிறது? குழந்தைகளுக்காகவே ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. அதனால் அதிகாரத்தோடு நினைவு சொரூப சீட்டிலிருந்து கட்டளை கொடுங்கள். ஏன் உழைக்கிறீர்கள்? கட்டளை கொடுங்கள். நீங்கள் உலக அத்தாரிட்டியின் நேரடி குழந்தைகள். இந்த நினைவின் போதை சதா வெளிப்படையாக இருக்க வேண்டும். உலக ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் அதிகாரி ஆத்மாவாக இருக்கிறேன் என்ற நினைவு தானாகவே இருக்கிறதா என்பதை தனக்குத்தானே சோதனை செய்யுங்கள்.
எப்போதும் இருக்கிறதா அல்லது சில நேரம் இருக்கிறதா? இந்த காலத்தில் அதிகாரத்தை பெறுவதற்கு சண்டை நடக்கிறது. ஆனால் உங்கள் எல்லோருக்கும் பரமாத்மா அதிகாரம், பரமாத்மா அத்தாரிட்டி பிறந்ததிலிருந்தே கிடைத்திருக்கிறது. அதனால் உங்கள் அதிகாரத்தின் சக்தியில் இருங்கள். நீங்களும் சக்திசாலியாக இருங்கள். மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தியை கொடுங்கள். அனைத்து ஆத்மாக்களும் இந்த நேரம் சக்திகளின் பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள். உங்கள் ஜட சித்திரங்களுக்கு முன்னால் சென்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் சக்திசாலி ஆத்மாக்களே, அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்கள் என்று பாபா சொல்கிறார். இதற்காக ஒரு விஷயத்தின் மீது கவனம் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு குழந்தைக்கும் அவசியம். பாப்தாதா அதற்கு சைகையும் கொடுத்து இருக்கிறார். பாப்தாதா ரிசல்ட்டில் பார்த்தபோது மெஜாரிட்டி குழந்தைகளின் எண்ணமும் நேரமும் வீணாக போகிறது. எப்படி மின்சார கனெக்ஷன் கொஞ்சம் லூஸாக இருந்தால் அல்லது லீக் ஆனால் மின்சாரம் சரியாக வர முடியாது. அப்படி இந்த வீணானவற்றின் லீக்கேஜ் சக்திசாலி ஸ்திதியை சதாகால நினைவாக மாற்ற விடுவது இல்லை. அதனால் வேஸ்ட்டை பெஸ்டாக மாற்றம் செய்யுங்கள். சிக்கனத்திற்கு திட்டமிடுங்கள். முழு நாளில் எவ்வளவு பெஸ்டானது எவ்வளவு வேஸ்டானது என்ற சதவிகிதத்தை பாருங்கள். ஒருவேளை 40%, 20% வேஸ்ட் இருந்தது என்றால் அதை சரி செய்யுங்கள். கொஞ்சம்தானே வீணாக போகிறது, மற்றபடி நாள் முழுவதும் நன்றாகத்தானே இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். ஆனால் இந்த வேஸ்டின் பழக்கம் நீண்ட கால பழக்கமாக இருக்கும் காரணத்தால் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை கொடுக்க முடியும். நம்பர் வாராக மாற்றிவிடும், நம்பர் 1ஆக மாறவிடாது. அப்படி பிரம்மபாபா ஆரம்பத்தில் தான் செக்கிங் செய்வதற்காக தினந்தோறும் இரவில் தர்பார் நடத்தினார். யாருடைய தர்பார்? குழந்தைகளை வைத்து நடத்தவில்லை, தனது கர்மேந்திரியங்களின் தர்பார் நடத்தினார். மனம் என்ன முக்கிய மந்திரியே, மனம் என்ற முக்கிய மந்திரியே, உனது நடத்தை நன்றாக இல்லை, கட்டளைப்படி நடக்க வேண்டும். சமஸ்காரமே, கட்டளைப்படி நடக்க வேண்டும். ஏன் கீழ்மேலாகிறது? காரணத்தை சொல், நிவாரணம் செய் என்று அதிகாரம் செலுத்தினார். தினந்தோறும் ஆபீஸில் தர்பார் நடத்தினார். அப்படி தினந்தோறும் உங்கள் சுயராஜ்ய தர்பார் நடத்துங்கள். சில குழந்தைகள் பாப்தாதாவோடு மிக இனிமையாக உரையாடுகிறார்கள், பர்சனல் உரையாடல் செய்கிறார்கள். சொல்லலாமா? எங்களுக்கு எங்கள் எதிர்கால சித்திரத்தை சொல்லுங்கள், நாங்கள் என்ன ஆவோம் என்று கேட்கிறார்கள். அப்படி ஆதி ரத்தினங்களுக்கு நினைவு இருக்கும். மம்மா, நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்ற சித்திரத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுங்கள் என்று ஜெகதம்பா அம்மாவிடம் எல்லா குழந்தைகளும் தமது சித்திரத்தை கேட்டார்கள். அப்படி பாப்தாதாவோடு உரையாடும் போது தமது சித்திரத்தை கேட்கிறார்கள். நமக்கும் சித்திரம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று உங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடும். ஆனால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு விசித்திர கண்ணாடியை கொடுத்திருப்பதாக சொல்கிறார். அந்த கண்ணாடி எது? தற்சமயம் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகள் தானே? அப்படி இருக்கிறீர்களா? சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கிறீர்களா? இருந்தால் கரங்களை உயர்த்துங்கள். சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கிறீர்களா? நல்லது. ஒரு சிலர் உயர்த்தவில்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறீர்களா? என்ன நல்லது. நீங்கள் எல்லோரும் சுயராஜ்ய அதிகாரிகள். வாழ்த்துக்கள். சுயராஜ்ய அதிகாரியின் சாட் உங்கள் எதிர்கால பதவியின் முகத்தை காட்டும் கண்ணாடியாக இருக்கிறது. இந்த கண்ணாடி எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது தானே? தெளிவாக இருக்கிறது தானே? அப்படி எந்த கருப்பான கரையும் படவில்லை தானே? நல்லது. கருப்பு கரை இருக்காது, ஆனால் சில நேரம் சுடு தண்ணீர் இருந்தால் அது கண்ணாடியில் ஆவி படர்ந்ததை போல இருக்கும். அப்படி மேகம் இருக்கிறது, கண்ணாடியில் அப்படி ஆகிவிட்டால் கண்ணாடி தெளிவாக காட்டுவதில்லை. குளிக்கும்போது எல்லோருக்கும் அனுபவம் இருக்கும். அப்படி இப்போது வரை ஏதாவது ஒரு கர்மேந்திரியமாவது உங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஆனால் சில நேரம் இல்லாமலும் இருக்கிறது. எந்த கர்மேந்திரியமாக இருந்தாலும் அது கண்ணாக இருக்கலாம், வாயாக இருக்கலாம், காதாக இருக்கலாம், காலாக இருக்கலாம். கால்களும் சில நேரம் கெட்ட சகவாசத்தின் பக்கம் சென்று விடுகின்றன. அதனால் கால்களும் கட்டுப்பாட்டில் இல்லைதானே? குறிப்பிலும் அமர்வீர்கள். ராமாயணம், பாகவதத்தின் தலைகீழ் கதைகளை கேட்பீர்கள். நேரான கதை இல்லை. அதனால் எந்த ஒரு கர்மேந்திரியமாவது எண்ணம் நேரம் சகிதமாக கட்டுப்பாட்டில் இல்லை என்றால்
எப்போது சுயராஜ்யத்தில் கண்ட்ரோலிங் பவர் இல்லையோ அப்போது உலக ராஜ்யத்தை எப்படி கண்ட்ரோல் செய்வீர்கள்? எப்படி ராஜா ஆவீர்கள் என்பதை சோதனை செய்யுங்கள். அங்கே எல்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் எல்லாம் தாமாகவே சங்கமயுக முயற்சிக்கு கிடைக்கும் பலன் ரூபத்தில் இருக்கும். அதனால் சங்கமயுகத்தில், அதாவது தற்சமயத்தில் கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் குறைவாக இருந்தால், முயற்சி குறைவாக இருந்தால் பலன் என்னவாகும்? கணக்கு போடுவதில் திறமசாலிகள் தானே. அதனால் இந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள். ராஜாவாக வருகிறதா, ராயல் குடும்பத்தை சேர்ந்தவராக வருகிறதா, ராயல் பிரஜையாக வருகிறதா, சாதாரண பிரஜையாக வருகிறதா, என்ன முகம் வருகிறது? சித்திரம் கிடைத்ததா? இந்த சித்திரத்தை சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் சோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் நீண்ட கால முயற்சியால் நீண்ட கால ராஜ்ய பாக்கியத்தின் பிராப்தி கிடைக்கும். கடைசி நேரத்தில் எல்லையற்ற வைராக்கியம் வந்தே தீரும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடைசி நேரம் வரும்போது அது நீண்ட காலமாக இருக்குமா அல்லது குறைந்த காலமாக இருக்குமா? நீண்ட காலம் என்று சொல்ல மாட்டீர்கள் தானே. 21 பிறவிகள் முழுமையாக ராஜ்ய அதிகாரியாக வேண்டும். சிம்மாசனத்தில் அமராமலும் இருக்கலாம், ஆனால் ராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும். இந்த நீண்ட கால முயற்சி நீண்ட கால பலனோடு தொடர்பு உடையது. எனவே கவனக்குறைவாக இருக்காதீர்கள். இப்போது விநாசத்தின் தேதி குறிக்கப்படவில்லை, தெரியவில்லை. 8 வருடங்கள் ஆகலாம், 10 வருடங்கள் ஆகலாம். எப்போது நடக்கும் என்று தெரியவில்லை. அதனால் அது வரும் நேரத்தில் ஆகிவிடுவோம் என்று நினைக்காதீர்கள். அப்படி இல்லை. உலகின் கடைசி நேரத்தை யோசனை செய்வதற்கு முன்பாக உங்கள் பிறவியின் கடைசி நேரத்தை யோசனை செய்யுங்கள். உங்களிடம் தேதி பிக்ஸ் ஆகி இருக்கிறதா? இந்த நாளில் தனக்கு மரணம் ஏற்படும் என்பது யாருக்காவது தெரியுமா? யாரிடமாவது நாள் இருக்கிறதா? இல்லை தானே. உலகத்திற்கு முடிவு ஏற்படவே வேண்டும், நேரப்படி நடக்கவே செய்யும். ஆனால் முதலில் உங்கள் கடைசி காலத்தை பற்றி யோசனை செய்யுங்கள். மேலும் ஜெகதம்பாவின் ஸ்லோகனை நினைவு செய்யுங்கள். ஸ்லோகன் என்னவாக இருந்தது? ஒவ்வொரு நொடியையும் உங்கள் கடைசி நொடியாக உணருங்கள். திடீரென நடக்க வேண்டும், தேதி சொல்லப்பட மாட்டாது. உலகின் முடிவின் நொடியே அல்லது உங்கள் முடிவின் நொடியே சொல்லப்படாது. எல்லாம் திடீரென நடக்கும் விளையாட்டு. அதனால் தர்பாரை நடத்துங்கள் ஏ ராஜாக்களே, சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்களே, உங்கள் தர்பாரை நடத்துங்கள், கட்டளைப்படி நடத்துங்கள். ஏனென்றால் அங்கு சட்டம் ஒழுங்குமுறையாக இருக்கும், தானாகவே இருக்கும் என்பது எதிர்காலத்தின் பாடல். லவ் அண்ட் லாவின் பேலன்ஸ் இருக்கும், இயல்பாக இருக்கும். ராஜா ஒன்றும் இது சட்டம் என்று சட்டம் போட மாட்டார். இந்த காலத்தில் சட்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலத்தில் போலீஸ்காரர்களும் சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள். ஆனால் அங்கே இயல்பாக அன்பும் சட்டமும் பேலன்ஸில் இருக்கும். அதனால் இப்போது ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் சீட்டில் செட்டாக இருங்கள். அப்போது இந்த கர்மேந்திரியங்கள், சக்திகள், குணங்கள் எல்லாம் உங்கள் முன்னால் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லும். ஏமாற்றாது. ஐயா வந்தேன் என்று சொல்லும். அதனால் இப்போது என்ன செய்வீர்கள்? அடுத்த நினைவு நாளில் என்ன விழா கொண்டாடுவீர்கள்? ஒவ்வொரு ஜோனும் விழா கொண்டாடுகிறீர்கள் தானே. கௌரவிக்கும் விழாவையும் அதிகமாக கொண்டாடி இருக்கிறீர்கள். இப்போது சதா ஒவ்வொரு எண்ணத்தையும் நேரத்தையும் வெற்றி பெற வைக்கும் விழாவை கொண்டாடுங்கள். இந்த விழா கொண்டாடுங்கள். வீணானவை முடிய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வெற்றி மூர்த்தியாக ஆகும்போதே ஆத்மாக்களுக்கு திருப்தியின் வெற்றி கிடைக்கும். நிராசையுடையவர்களிடம் நாலாபுறமும் சுப ஆசைகளின் தீபத்தை ஏற்றுங்கள். என்ன வெற்றி கிடைத்தாலும் தீபம் ஏற்றுகிறீர்கள் தானே. இப்போது உலகில் ஆசைகளின் தீபங்களை ஏற்றுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்குள்ளும் ஏதாவது நிராசை இருக்கிறது. நிராசையின் காரணத்தால் கவலையில் இருக்கிறார்கள், டென்ஷனில் இருக்கிறார்கள். அதனால் அழியாத தீபங்களே இப்போது ஆசை தீபங்களின் தீபாவளி கொண்டாடுங்கள். முதலில் தானும் பிறகு எல்லோரும் கொண்டாடுங்கள். கேட்டீர்களா? மற்றபடி பார்த்தாதா குழந்தைகளின் அன்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அன்பின் பாடத்தில் சதவீதம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு முயற்சி செய்து இங்கே வந்து சேர்ந்து இருக்கிறீர்கள். உங்களை கொண்டு வந்தது யார்? ரயில் கொண்டு வந்ததா, பிளேன் கொண்டு வந்ததா, அல்லது அன்பு கொண்டு வந்ததா? அன்பின் விமானத்தால் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அதனால் அன்பின் பாஸ் ஆகி விட்டீர்கள். இப்போது ஆல்மைட்டி அத்தாரிட்டியில் மாஸ்டராக இருக்கிறீர்கள். அதில் பாஸ் ஆக வேண்டும். அப்போது இந்த இயற்கை மாயா சமஸ்காரம் எல்லாம் உங்களுக்கு தாசியாகி விடும். எஜமானரே என்ன கட்டளை என்று ஒவ்வொரு நொடியும் காத்திருக்கும் பிரம்ம பாபாவும் எஜமானராகி மனதிற்குள்
இப்படி சூட்சும முயற்சி செய்தார், அது உங்களுக்கு தெரியும். அப்படி நிறைந்தவராக மாறினார். பறவை பறந்துவிட்டது, கூண்டு திறந்துவிட்டது. சாகார உலகின் கணக்கு வழக்கும் சாகார உடலின் கூண்டும் திறந்துவிட்டது. பறவை பறந்து விட்டது. இப்போது பிரம்ம பாபாவும் சீக்கிரம் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள், இப்போது வாருங்கள், இப்போது வாருங்கள் என்று இதயபூர்வமாக அன்போடு அழைத்து கொண்டு இருக்கிறார். இப்போது இறக்கைகள் கிடைத்து விட்டது தானே. இப்போது எல்லோரும் ஒரு நொடியில் உங்கள் உள்ளத்தில் இந்த ட்ரில் செய்யுங்கள், இந்த கணமே செய்யுங்கள், எல்லா எண்ணங்களையும் முடித்து விடுங்கள். ஓ பாபா, அன்பான பாபா, நாங்கள் உங்களுக்கு சமமாக அவ்யக்த ரூபதாரியாக மாறிவிட்டோம் என்ற ட்ரில் செய்யுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான சக்திசாலி குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள சுயராஜ்ய அதிகாரியிலிருந்து உலகராஜ்ய அதிகாரியாக்கும் குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் சீட்டில் செட்டாகி இருந்து தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு, சதா எஜமானராகி இயற்கை சமஸ்காரத்தை, சக்திகளை, குணங்களை கட்டளைப்படி நடத்தும் உலக ராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, தந்தைக்கு சமமாக சம்பூரணத்தையும் நிறைவையும் அருகில் கொண்டு வரும் உள்நாட்டு வெளிநாட்டு ஒவ்வொரு இடத்தின் மூலைகளில் இருக்கும் குழந்தைகளுக்கு, சக்திசாலி நாளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இந்த கணம் பாப்தாதாவிற்கு விசேஷமாக யாருடைய நினைவு வருகிறது? ஜனக் குழந்தை. நான் சபையில் அவசியம் ஆஜராவேன் என்று குறிப்பாக செய்தி அனுப்பியிருந்தார். அதனால் லண்டனாக இருந்தாலும், அமெரிக்காவாக இருந்தாலும், ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும், ஆப்பிரிக்காவாக இருந்தாலும், ஆசியாவாக இருந்தாலும், அனைத்து பாரதத்தின் ஒவ்வொரு வெளிநாட்டின் குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் பெயர் மற்றும் விசேஷ சகிதமாக அன்பு நினைவுகள், உங்களுக்கு நேரில் அன்பு நினைவுகள் கிடைத்து கொண்டு இருக்கிறது. நல்லது. இன்று மதுவனத்தை சேர்ந்தவர்களையும் நினைவு செய்தார். இங்கே முன்னால் அமர்கிறீர்கள் தானே. மதுவனத்தை சேர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். நீங்கள் எல்லோரும் மதுவனத்தின் கரங்களாக இருக்கிறீர்கள். மதுவனத்தை சேர்ந்தவர்களின் விசேஷ தியாகத்திற்கு பாக்கியம் சூட்ச்மத்தில் கிடைக்கிறது. ஏனென்றால் பாண்டவ பவனில், மதுவனத்தில், சாந்திவனத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் சந்திப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மதுவனம் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உள்ளத்தில் சதா மதுவனத்தை சேர்ந்தவர்களின் நினைவு இருக்கிறது. இப்போது மதுவனத்திலிருந்து வேஸ்டின் பெயர் அடையாள முடிய வேண்டும். சேவையில், ஸ்திதியில், அனைத்திலும் மகான். சரிதானே? மதுவனத்தை சேர்ந்தவர்களை மறப்பதில்லை. ஆனால் மதுவனத்திற்கு தியாகத்தின் வாய்ப்பு கொடுக்கிறார். நல்லது. வரதானம். நெற்றியின் மூலமாக திருப்தியின் பிரகாச ஜொலிப்பை காட்டும் காட்சி தரும் மூர்த்தி ஆகுக. யார் சதா திருப்தியாக இருப்பாரோ அவரது நெற்றியில் திருப்தியின் ஜொலிப்பு சதா பிரகாசித்து கொண்டு இருக்கும். அவரை யாராவது சோர்வடைந்த ஆத்மா பார்த்தால் அவரும் மகிழ்ச்சி அடைவார். அவரது சோர்வு நீங்கிவிடும். யாரிடம் திருப்தியின் குஷி என்ற பொக்கிஷம் இருக்குமோ அவரிடம் எல்லோரும் தாமே கவர்ச்சிக்கப்படுவார். அவரது மகிழ்ச்சியான முகம் சைத்தன்ய போர்டாக வேலை செய்யும். அது அநேக ஆத்மாக்களுக்கு அவரை உருவாக்கியவரின் அறிமுகத்தை கொடுக்கும். அதனால் இப்படி திருப்தியாக இருக்கும் எல்லோரையும் திருப்திப்படுத்தும் திருப்தி மணிகள் ஆகுங்க. அதனால் அநேகருக்கு காட்சி கிடைக்கும். ஸ்லோகன். காயத்தை ஏற்படுத்துவது காயத்தை ஏற்படுத்துபவரின் வேலை. தன்னை காத்து கொள்வது உங்கள் வேலை. அவ்யக்த சைகை. ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமையையும் ஒருமுகத்தையும் கொண்டு வாருங்கள். எப்படி தேங்காய் உடைந்து திறப்பு விழா நடத்துகிறீர்களோ, தேங்காய் உடைத்து திறப்பு விழா நடத்துகிறீர்களோ, ரிப்பன் வெட்டி திறப்பு விழா கொண்டாடுகிறீர்களோ, அப்படி ஒரே வழி, ஒரே பழம், ஒரே நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் ரிப்பனை வெட்டுங்கள். பிறகு அனைவருடைய திருப்தியின் மகிழ்ச்சியின் தேங்காயை உடையுங்கள். இந்த தண்ணீரை நிலத்தில் ஊற்றுங்கள். பிறகு எவ்வளவு வெற்றி கிடைக்கிறது என்பதை பாருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.